ஹாய் மக்களே, வெரி குட் ஈவினிங். நமக்கு இனி என்ன பார்க்கலாம், நாளையோட ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடது. நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் தந்திருக்கேன், பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்கள் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதே மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுங்க, டவுட்டே இல்லை. ஓகே, இது டவுன் ட்ரெண்ட். எப்போ வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் மாறுதோ அப்போ ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த லெவலேருந்து மேலே போகும். இப்போ நம்ம ட்ரெண்ட் லைனில் வந்து பிரேக் அவுட் ஆகணும், ரீடெஸ்ட் எடுக்கணும். அது ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுக்கும் ப்ரைஸ். இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து மேலே போகும். இந்த இடத்துல என்ட்ரி இருக்கும், நம்ம இது கீழே ஸ்டாப் லாஸ். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டி 1 ஹவர். நெக்ஸ்ட் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்க சேம் ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுது. இப்போது நமக்கு வந்து இந்த லெவல் வந்து மறுபடியும் இந்த ப்ரைஸ் வந்து ரேஞ்சு போயிட்டு இந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். இந்த லெவல் உடஞ்சதுன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஓகே, இது பேங்க் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம். இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம், இந்த லெவல் வந்துச்சுன்னா செல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி 1 ஹவரில் எந்த ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,800 வந்து டிமாண்ட் லெவல் இருக்குது. இந்த லெவல் டிமாண்ட் லெவல். இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் வந்து புல் பேக் ஆகலாம். ஓகே, அது சப்போஸ் இந்த 17,800 பிரேக் ஆச்சுன்னா எந்த லெவல் வரும் பார்த்தீங்கன்னா 17,650 இந்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் இருக்குது நிஃப்டிக்கு. இந்த லெவலும் உடைச்சதுன்னா மார்க்கெட் அதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 17,385 இந்த லெவல் இருக்குது நிஃப்டியோடது. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரைடே நடந்த மூமெண்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ட்ரெண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகலாம், பியூர் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே, அது நமக்கு வந்து சந்தேகமே கிடையாது. ஏன்னா எதனால் நமக்கு பை ஆகும், இந்த லெவல் வந்து பார்க்கும்போது டிமாண்ட் லெவல் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து இங்கிருந்து புல் பேக் ஆகலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ரஷ்யன் அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் வந்து பார்க்கும்போது வார் வந்து வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேபி அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகிறதுன வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, மண்டே மார்க்கெட் வந்து நம்ம ஏஷியன் மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓல்டு குளோபல் மார்க்கெட் வந்து எந்த லெவலுக்கு அதாவது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் அது நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பாருங்கள். அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே சப்போர்ட் வந்து பார்க்கும்போது 17,823 இந்த லெவல் சப்போர்ட். இங்கே இருந்த மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது இந்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,222 இந்த லெவல் மார்க்கெட் வரல. ஓகே, இப்போ நிஃப்டியோட லெவல் நம்ம வந்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த லெவல் மேலே போயிட்டு மறுபடியும் ப்ரைஸ் இந்த லெவல் ரீடெஸ்ட் ஆகணும். ப்ரைஸ் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும். ஓகே, இது வந்து டிமாண்ட் லெவலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லெவல் வந்து அதாவது இந்த லெவல் வந்து உடஞ்சது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகலாம். ஓகே, இந்த ட்ரெண்ட்லேருந்து பிரேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான், அதில் நமக்கு வந்து சந்தேகமே கிடையாது. ஓகே, இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து செல் பண்ணலாம், இந்த லெவல் வந்துச்சு நீங்கள் வந்து பை எடுக்கலாம். ஓகே, அது தவிர உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜூம் லைவில் வாங்க, அப்படின்னா வந்து டெலிகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், லைவ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பை, ஹாவ் அ நைஸ் டே மக்களே.